ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், தக்காளி 3 வறுத்து வச்சுருக்கேன், புளி கரைச்சல், புளியை கரைச்சி வச்சுருக்கேன், புளி கொஞ்சம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ சட்டியில் எண்ணெய் ஒரு 50 எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இது பண்ணலாம் பாருங்கள். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது பூண்டு தட்டி வச்சு பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் மூடி விடலாம், சுடுல வச்சுட்டு கொஞ்சம் மூடி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சரிங்களா? நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை புளி மிளகாத்தூள் அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போடலாம், நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம், மீன் போடலாம். இப்போ அவங்க ராகி சேமியா நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வைக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இட்லி செட்டில் வச்சு அவிச்சு எடுக்கலாம். இப்போ ராகி சேமியா தண்ணி தெளித்து ஊற வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் இட்லி செட்டில் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். சரிங்களா? புட்டு மாதிரி. வாங்க அப்பளம் பொரிச்சிக்கலாம். கஞ்சி வத்தல், இது கஞ்சி வத்தல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. கஞ்சி வத்தல் பொரிச்சிக்கலாம். அப்பளம் பொரிச்சாச்சு. சரிங்களா? மீன் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சாச்சு. வாங்க இப்போது இட்லி புட்டு இது செய்யலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இட்லி செட்டில் தண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இட்லி தட்டை வச்சுக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து ஊற வச்சது உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் அதில் அள்ளி வச்சிடலாம். இப்போ அள்ளி வச்சாச்சு. நல்லா கொஞ்சம் இப்போ வாங்க ராகி சேமியாவுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவிக்கலாம். இப்போ வாங்க நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போது 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கி வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ராகி சேமியா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக தேங்காய் திருவி போட்டாச்சு. உங்களுக்கு தேவையான சர்க்கரை வேணும்னும் போது சர்க்கரை போட்டு சாப்பிட வேண்டாம், காலை டிஃபனு. வாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்பளம் பொரிச்சாச்சு, சாப்பாடு, சேமியா, ராகி சேமியா, அடுத்தது மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.